2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மலருங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு 200 தொகுதிக்கு மேல திமுக வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உதயநிதி நீங்களாம் எப்பயோ செத்துருக்க வேண்டியது, ஏன் உயிரோட இருந்து ஏன் உயிரை வாங்குறேன்றாரு. ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலகட்டத்திலே போயிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சாபம் ஒரு தோணிலே பேசிட்டு இருக்காரு சார். அது ஒரு அநாகரிகமான பேச்சு, ஒரு தற்குறித்தனமான பேச்சு. காலில் விழுந்தது குத்தமானு கேட்டா காலில் விழுந்தது குத்தம் இல்ல, காலை வாரினதான் குத்தம். படுதோல்வி 224 தொகுதியிலையும் ஒரு தொகுதி கூட எடப்பாடி உள்பட தோல்வி பெறணும். தினகரனையும் எடப்பாடியும் சேர்த்துக்கிட்டு என்டிஏ கூட்டணிங்கிற ஒரு போர்வையில அந்த ஒரு கபலீகரம் பண்ணிக்கிட்டு பாஜக வரும்போது நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மத கலவரமான நாடாயிரும். குற்றவாளியே மோடி தான் நினைக்கிறாங்க. பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லாத நம்ம எத்தனை கட்சிகளை பள்ளிக்கிடுறாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க? பதவி கொடுத்த சின்னம்மா அவங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணாரு. அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம். தினகரை தூக்கு கயிறே மாட்டிடுவேன்னாரு. இன்னும் கயிறு தான் வாங்கி யாரும் கொடுக்கல போல இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அவருக்காக வரிஞ்சு கட்டி பேசிட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் டயர் நக்கின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு போய் அவர்கிட்ட ஒரு எம்பி சீட்டுக்கு கேவலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு உட்கார்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா சார், எடப்பாடி அவர்களும் தினகரன் அவர்களும் ஒரே பிரச்சார வாகனத்தில் இருந்து கொண்டு நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, எங்க பிரச்சனை வந்து பங்காளி சண்டை மாதிரி அப்படின்னு சொல்ற செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? சேர்த்துடுங்க. இவரு எதுக்கு அமமுகன்னு குக்கரை தூக்கிட்டு தனியா போறாரு? ரெட்டையில சின்னத்துல நிக்க சொல்லிக்கா. யாரை ஏமாத்துறீங்க? தினகரன் பெரிய அசோகன்னா அவர் பெரிய வீரப்பா. இந்த நம்பியார் வேண்டாம். தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் நாஞ்சில் கோலப்பன் சார் இணைந்திருக்காங்க. வாருங்க நேர்களை சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? யாராலையும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கழிந்த 5 ஆண்டு கால திராவிட இயக்கத்தோட செயல்பாடுகள் சாதனைகள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா இதை விட்டு இன்னொருத்தரை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில சிந்திக்கிறாங்க மக்கள். ஏன்னா இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைச்சு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு ஒரு மாபெரும் இயக்கம் 30-40 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அதிமுகவே வந்து உடைச்சி பிளவுபடுத்தி அதை 4ஆக்கி 2024 ஒருத்தரோட கூட்டணியை வச்சுட்டு அண்ணன் ஓபிஎஸ் கூட கூட்டணியை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியை கடத்தி விட்டுட்டு இப்போ வந்து தினகரனையும் எடப்பாடியும் சேர்த்துக்கிட்டு என்டிஏ கூட்டணிங்கிற ஒரு போர்வையில அந்த ஒரு கபலீகரம் பண்ணிக்கிட்டு பாஜக வரும்போது நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மத கலவரமான நாடாயிரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு 90% இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 தொகுதிக்கு மேல திமுக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவருடைய சாதனைகள். 2வது அவர் இப்போ கொண்டு வர்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, காமராஜர் மதிய உணவு சாப்பாடு போட்டார், மக்கள் மத்தியில் நின்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் போட்டாரு, மக்கள் மத்தியில் நின்னாரு. புரட்சி தலைவி அம்மா வந்து அம்மா உணவகம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அடுத்தடுத்த ஸ்டேட்டுகளில் ஆரம்பிக்க தொடங்குனாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்களோ, இவங்கள தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணினாங்களோ இதெல்லாம் அதர் ஸ்டேட்டில் பார்த்து ஒவ்வொருத்தரும் நம்மளை மாதிரியே செய்ய தொடங்குனாங்க. அதில் ஒரு முன்னோடியாக காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அது வந்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. பெண்கள் வந்து காலையில் பள்ளிக்கூடங்களுக்கு அலுவலகங்களுக்கு போகும்போது பல இடர்பாடுகள் நடைபெறுகிறதுக்காக பெண்களுக்குன்னு ஒரு வாகனத்தை கொடுத்தாரு. கிராமப்புற சேவையில் மக்களுக்காக எப்படியெல்லாம் படிக்கணுமோ அதுகளுக்கு யூபிஎஸ்சி தேர்வு மூலமாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய சலுகைகளை பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து படிப்புக்கும் உணவுக்கும், அதாவது கல்வி உணவு தான் நம்ம நாட்டுக்கு முக்கியம். அதுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்காரு. காமராஜர் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில். கலைஞர் ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் சத்துணவு திட்டத்தை முடக்கல, கூட எக்ஸ்ட்ரா முட்டை போட்டார். முட்டை திட்டத்தை கொண்டு வந்தார் அவர். நீங்கள் நல்லா புரிஞ்சிருங்க. அதனால திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டுக்கு எதிரிகள் அல்ல. பாஜகங்கிறது வேறுண்டி இங்கே நின்றுட்டுச்சுன்னா நாளைக்கு மத கலவரம். இவ்வளோ நாள் இல்லாத திருப்பரங்குன்றத்தில் நான் தான் விளக்கேற்றுவேன்னு சொல்கிறது, அப்படி பல பிரச்சனைகள் வரும். அப்போ இஸ்லாமியர் சொல்லுவாங்க எங்களோட இடத்துல தான் நீங்கள் கோயில் வச்சுருக்கீங்கம்பாங்க. இப்படி உள்ள மத கலவரம் நீங்கள் எந்த மாநிலத்தில் நீங்கள் போனாலும் சரி அங்கங்கே மத கலவரம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இந்து கோயில் இருந்தால் அங்கே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே ஒரு இஸ்லாமிய மசூதி இருக்கும். இன்னைக்கு அவன் தாயும் பிள்ளையுமா முறை சொல்லி தான் பழகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு கலாச்சாரத்தை நம்ம புலவுபடுத்தக்கூடாதுன்னா இந்த பாஜக போன்ற மதவாத சக்திகளை உள்ள நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத. நான் ஒரு இந்து தான், அதுக்காக நான் வந்து
பாஜக வந்தாதான் நான் இந்துவாக இருப்பேன்னு இல்லை. நான் இவ்வளோ நாளுமே நான் இந்துவாக தான் இருக்கேன். எங்கள் அப்பாவும் இந்துவாக தான் இருந்தார், என் தாத்தாவும் இந்துவாக தான் இருந்தார். நல்லா புரிஞ்சிருங்க. பாஜக வந்தால் நாங்கள் இந்துன்னு அடையாளத்தை தர போகிறாங்க இல்லையே. நாளைக்கு என் பரம்பரை, என் பையன் பசங்களும் என் பிள்ளைகளும் அதே மாதிரி தான் போகும். நீங்கள் அந்த தீவிரவாதத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் அவங்களும் ஒரு தீவிரவாதத்தை உள்ளே கொண்டு வந்தால் நாட்டில் வெளியில் போக முடியாது. அப்போ அதுக்கு நீங்கள் திராவிட இயக்கம், அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும்பான்மையாக இருந்தது. அதை வேறொன்றி நிப்பாட்டிட்டு இருந்தாங்க புரட்சித் தலைவி அம்மா காலம் வரைக்கும். அதுக்கு பிறகு அதை செதறுட்டுட்டாங்க. அதுக்குள்ளே பாஜக உள்ள கபலீகரம் பண்ணிடுச்சு. ஓபிஎஸ்க்கு நல்லா கை கொடுக்குற மாதிரி கூடால வச்சு அவரை சதி பண்ணி அவரை தெருவில் விட்டாங்க. அவரோட நாங்கள் எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசிகளாக நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நேராக போய் அண்ணன் ஸ்டாலினை பார்க்குறாரு. நான் எங்கே மக்கள் தலைவர் இருந்தாரோ அதே இயக்கத்துக்கு போயிடுவேன். ஏன்னா பாஜக என்ன சொல்லுது, எடப்பாடி கிட்ட நீ கட்சியை கொடுத்துரு, சின்னத்தை கொடுத்துரு, நீங்கள் பாஜகவில் சேர்ந்துருங்க. 2024 இந்த அழுத்தம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், அவர் ஒற்ற பலாபலத்தோடு நின்று அவர் நின்னார், சுயேட்சை வேட்பாளர்னார். மீண்டும் 2026 அதே அழுத்தம் கொடுக்குறாங்க. நீ எல்லாத்தையும் அங்கே கொடுத்துரு, ஏன்னா நமக்கு அடிமை எடப்பாடி தான் சரியான அடிமை, இவருக்கு ஓபிஎஸ் இதுலலாம் நிற்க மாட்டார், மிரண்டுருவாருங்கிறதுனால நீங்கள் பாஜகவில் இணைஞ்சிருங்க, உங்கள் பையனுக்கு நாங்கள் எம்பி சீட்டு தரோம், இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டினாங்க. இவர் எந்த டிமாண்டும் வைக்காமல், எந்த ஒன்றுமே இல்லாமல் நேராக போய் திராவிட கழகத்திலேயே இணைஞ்சிட்டார். ஏன்னா அவர் பெரியார் அண்ணா வழியில் வந்தவர். அதனால் அந்த இயக்கத்தை நம்ம விடக்கூடாது, தமிழ்நாட்டில் வாழவும்ங்கிறதுனால அவர் அதை போய் இணைஞ்சார். அது மக்கள் மத்தியிலேயும் நல்ல ஒரு பரபரப்பான பேச்சுகளும் காரியங்களும் இருக்குது. அதனால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மலருங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இந்த தேர்தல் 5 முனை போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இது எல்லாமே பாஜக உள்ளுக்கு இருந்து வேலை செய்யுது சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்கள நீங்கள் பாருங்கள். அதிமுகவை உடைச்ச எடப்பாடி பழனிசாமி விதியை மாற்றி சதி வேலை பார்த்தார். புரட்சித் தலைவர் ஒருத்த விதி தெரியுமா தெரியாதா? ஒரு மோடிக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு அமித்ஷாவுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா நீங்கள் பிரதமராக இருக்கிறதுக்கும் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கும் லாய்க்கட்டவங்க, தகுதிகள் இல்லாதவர். அந்த விதியை சதி பண்ணுன செய்த ஒரு திருட்டு கும்பலோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் உத்தமர்களா? எங்களுடைய ஒரே கேள்வி. நீங்கள் வெறும் அயோக்கிய. பாஜக பொறுத்த வரைக்கும் ஏங்க தலைவர் ஒருத்த விதி இதுதான் சட்டத்திட்டம்னு வச்சிருக்காரு. இதை மோடி பேசுகிற இதெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு பாஜகவில் உள்ளவருக்கு ஒருத்தருக்குமே தகுதி கிடையாது. அந்த எம்ஜிஆர் வகுத்த விதி அதை அம்மாவே மாற்றலை. அத்தனை ஆண்டு காலம் அந்த விதியை மாற்றலை. அந்த விதியை மாற்றி சதி வேலை பண்ணுனா எடப்பாடிக்கு நீ இரட்டையில சின்னத்தை கொடுத்து நீ அவன் தான் பொதுச் செயலாளர் சொல்லி நீ இதை ஒரு பண்ணுறேன்னா நீ தான் குற்றவாளி. நல்லா புரிஞ்சிருங்க. அப்போ நீ எவ்வளவு தூரம் இந்த திட்டத்தை தீட்டிருக்க. இதுக்காக தான் புரட்சி தலைவி அம்மா 75 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது மோடி பார்க்காம இருந்தாரா? அப்போ மோடி தான் குத்தவாளி. அம்மாவோட மரணத்தில் சசிகலா அம்மா அவர் இவரெல்லாம் சொல்லலாம் இருக்கட்டும், மோடி தான் குத்தவாளியாக தெரிவார். நீங்கள் நல்லா புரிஞ்சிருங்க. புரட்சி தலைவி அம்மா இருக்கிறது வரைக்கும் நீட் வரல. புரட்சி தலைவி அம்மா இருக்கிறது வரைக்கும் இந்த உதய மின்சார திட்டம் அதுக்கு கொண்டு வர முடியல, பண மதிப்பீடு அதுக்கு கொண்டு வர முடியல. இப்படி பல்வேறு விஷயங்கள் மத்திய அரசுக்கு ஒரு செக் போஸ்ட் வச்சு தான் மாறிட்டாங்க. அவங்கள மீறி இங்கே எதுவும் நடக்கலை. ஆனால் அந்த அம்மா 75 நாள் இருக்கும்போது கூட ஒரு முறை பார்க்க முடியாத மோடி இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், அதிமுகவோட நாங்கள் வருவோம்னு சொல்லி என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க தார்மீக பொறுப்பற்றவர். ஆனால் மக்கள் மனசில் அப்படி தான் நினைக்கிறாங்க. குற்றவாளியே மோடி தான் நினைக்கிறாங்க. ஏன் வரல? நீ ஒரு பிரதமர் தானே. நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தார். அன்னைக்கு இருந்த அன்னை இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா இறந்த பிறகு திரும்பி ராஜீவ்காந்தி அவருக்கு வேண்டிய பணியுடைகளை என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்தாரு. இதானே வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு கலைஞர் கருணாநிதியை நீ பார்க்குற. நல்லா புரிஞ்சுருங்க. ஆனால் நீ அம்மா 75 நாள் இருக்கும்போது ஒரு முறை நீ பார்த்தா இல்லையா? கேட்டால் கவர்னர் வந்தார், வெங்கையா நாயுடு வந்தார், எங்கே வந்தார், யாரை பார்த்தீங்க? அப்போ அந்த மர்மம் என்ன? அது மோடிக்கு நல்ல தெரியும். இல்லைன்னா நீ பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போ. உங்களுக்கு பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லாத நபர். நான் இந்த கட்சியை உடச்சி வச்சிருக்கேன். நேற்று வரைக்கும் தினகரன் எதிராளியை உட்கார வச்சுட்டு இன்னைக்கு தினகரனை கூப்பிட்டு பேசி இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே வச்சிருக்கேன். அது ஒட்டுமா? அதே மாதிரி ஒரு தகப்பனார அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு பிரிவினையை கிளப்பி, ஏன்னா அவர் ராமதாஸ் உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அன்புமணி ராமதாஸுக்கு ஆசை வார்த்தைகளை கேட்டு போய் ஒரு எம்பி சீட்டை கொடுக்க சொல்லி நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்க. நேற்று அவர் சேலத்தில் கண்ணீர் விட்டு அவர் மயங்கி கலவுடைய கட்டாயம் அவர் உருவாக்கின கட்சி சார். அவருக்காக தொண்டர்கள் இருந்தாங்க. அந்த இயக்கத்தையும் பாழ்படுத்துறீங்க. அப்போது இதெல்லாம் பாஜகவோட வேலைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டை எவ்வளோ பெரிய கொடூரமான செயலுக்கு கொண்டு போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலை ஊன்றதுக்காக எத்தனை கட்சிகளை பலியிடுறாங்க. நீங்கள் கட்சியே பலியிடுறீங்க. ஒரு தலைவரோட மாண்டு போக சூழ்நிலைக்கு உருவாக்குறீங்க.
நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க? எல்லாத்துலேயும் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் முன்னுரிமை இருக்காது, வடநாட்டில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் முன்னுரிமை கொடுப்பீங்க. இப்போவுமே மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க. மும்மொழி கொள்கை எல்லா இடத்துலையும் சிபிஎஸ்சியில் நீங்கள் இருக்கணுங்கிறத கொண்டு வரீங்க. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் கட்டாயப்படுத்திடுவீங்க. அப்போ கிராமப்புறத்து பிள்ளைகளுக்கு என்ன வரும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது இவங்களுடைய சூழ்நிலை கேட்டால் திராவிட இயக்கத்தோட செயல்பாடு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. சார், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர் சரியில்லை. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செய்ய வேண்டியது. கட்சியை உடைச்சிட்டு கோர்ட்டை வாசல்படி ஏறிட்டு இருந்தார். 4 ஆண்டு காலம் நியமன முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அவர் செய்கிற குற்றக்குறைகளை எடுத்து சொல்லதான் நீ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த. நீ எதிர்க்கட்சி தலைவராக சரியில்லை. என்னைக்காவது சரி பண்ணி பேசியிருக்காரா? வெளிப்படையாக அப்படி பேசிட்டு உள்ளுக்கு போய் பேரம் பேசிட்டு தான் எல்லாருமே இருந்தாங்க. தங்கமணி மேலே வழக்கு, வேலுமணி மேலே வழக்கு, விஜயபாஸ்கர் மேலே வழக்கு. இவங்கெல்லாம் உத்தமரா? இன்னும் இவங்கெல்லாம் பாஜகவில் சேர்ந்தாச்சுன்னா வாஷிங் மிஷினில் போட்டு அடித்து கழுவிட்டா இவங்கெல்லாம் நல்லவங்க ஆயிடுவாங்களா? அண்ணாமலை என்ன சொன்னார்? தற்கூரி எடப்பாடி பழனிசாமினாரு. அவருடைய சம்பந்தி பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு ஒரிசாலையும் இங்கேயும் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ இன்னைக்கு எடப்பாடி முதல்வராகனா அவர் வந்து வாஷிங் மிஷினில் கழுவியாச்சா? அவர் நல்லவரா? அப்போ 4 ஆண்டு காலம் கொரோனா காலத்தில் இருக்கும் போதே பல ஆயிரம் கோடி அடித்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்தா அப்போ எத்தனாயிரம் கோடி அடிப்பாருன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ எத்தனை இடத்துல அவர் மதிச்சு வச்சிருப்பாரு பாருங்க. இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? எடப்பாடி பழனிசாமி யாரு? ஒரு சாதாரண விவசாயி, விவசாய நிலைமை இல்லாத ஒரு விவசாயி. அவர் தான் அபிடேட் கொடுத்துருக்காரு. அந்த விவசாயிக்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ண எங்கிருந்து வந்தது? கட்சி பணம் எவ்வளவு இருந்தது? அந்த கட்சியோட சொத்து எங்க இருந்தது? பாஜகவுக்கு தெரியுமில்ல. அப்போ இவர் திருடனா பெரிய திருடனா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதான் உண்மை. அதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் போர்க்குடி பிடிக்கிறாங்க. வேண்டாம், மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. வீதி வீதியாக வீடு வீடாக போய் சொல்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. வேண்டாம், நாளைக்கு பாஜக உள்ள வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை குடுமையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. 2024 மோடி வேண்டான்னு போன எடப்பாடியை 2026 எடப்பாடியை முதல்வர் ராக்க துடிக்கிற பாஜகவுக்கு என்ன ஆசை? உன் தலைவன் இன்னைக்கு நீங்கள் 2024 எடப்பாடியை கூட்டணி வச்சிருந்தால் கண்டிப்பாக 10லேருந்து 15 எம்பி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்குங்களா? அதை கெடுத்தது யாரு? யாரோட ரகசிய உறவு வச்சுக்கிட்டாங்களா? திமுகவோட ரகசிய உறவு வச்சு தானே உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 தொகுதி வாங்கி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை நீங்கள் ஐடிசி ஓட்டில் உட்கார்ந்துருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உள்துறை அமைச்சர் உட்கார்ந்துருந்து இந்த பாஜக இருக்குன்னு சொன்ன ஒரு பாஜக தலைவர் அண்ணாமலையை தூக்கி மாற்றிட்டு எடப்பாடியை கொண்டு வந்து அமர வைக்க உங்களுடைய சதி திட்டம் என்ன? தமிழ்நாட்டை அழிக்கவா? அதுதான் எல்லாரும் மக்களுடைய கேள்வி. நல்லா புரிஞ்சிருங்க. அதை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பரப்புரையிலையும் எடுத்து சொல்கிறார். அவருக்கு வயசு 75-77 வயசு ஆச்சு சார். அவருக்கு மக்களை காப்பாற்றணும்னு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து இறங்குறாரு. அவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் அது புரிஞ்சுக்கிடணும். இது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, எது நடக்கலை? நம்ம ஒவ்வொருத்தரோட மொபைல் ஃபோனில் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சாதா பிள்ளைகள் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகளுடைய ஒரு வளர்ச்சி சிதை மாறுது. சயின்டிஸ்ட் அதுக்கு காரணம் மத்திய அரசு தான். மத்திய அரசு என்ன கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கு? நம்ம மொபைலில் பார்க்கறதுக்கு சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் இறக்குறாங்க, எவ்வளோ விஷயங்களை கொண்டு வரீங்க. நல்லதை எதையாக கொண்டு வரீங்களா? மற்றதெல்லாம் கட் பண்ணுறீங்களா? இப்போவும் கேமுக்கு ஆதரவு பண்ணுறீங்க, விளையாடுறதுக்கு ஆதரவு பண்ணுறீங்க, சூதாடுறதுக்கு மொபைலில் கொடுக்குறீங்க. இதெல்லாம் ஏன் மத்திய அரசு கட்டுப்படுத்தலை? இதெல்லாம் யாராவது கேட்குறீங்களா? பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. இங்கே தமிழன் தான், திராவிடம் தான் ஆண்டாதான் தமிழ்நாடாக இருக்கும். இல்லைன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய போர்க்கள நாடாயிரும். நீ சென்ட்ரல் ஏறி பாகிஸ்தானோட போரிடு, அமெரிக்காவோட போரிடு, அது உன்னுடைய சாமர்த்தியம். நீ தமிழ்நாட்டில் இருக்க தமிழனோட போரிட வராத, தமிழ்நாட்டில் இருக்க தமிழனை அழிக்க வராத. அது எங்களோட இது இல்லை. நீ எங்கள் மேலே உட்காந்துக்கோ. எல்லா இந்தியா ஃபுல்லாக உன்னை ஏற்றுக்கிட்டா நீ உட்காந்துக்கோ. அதுங்க நாங்கள் வரவேற்று தானே 2024 உங்களுக்கு பண்ணோம். மோடி பிரதமராக இருக்க நாங்கள் ஆசை. ஆனால் எடப்பாடி முதல்வராக இருக்க நாங்கள் யாரும் விருப்பப்படலை. அவ்வளோதான். ஏன்னா அவரே துரோகி. உங்களுக்கே டாட்டா கட்டிட்டு தானே சார் வந்தார். பாஜகவில் மோடிக்கு போய் மாலையை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக தானே 2024 இருந்தார். அப்புறம் எப்படி நீங்கள் அவரை நம்புறீங்க? பதவி கொடுத்த சின்னம்மா அவங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணார். ஸோ அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம். தினகரை தூக்கு கயிறே மாட்டிடுவேன்னாரு. இன்னும் கயிறு தான் வாங்கி யாரும் கொடுக்கல போல இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு போய் உட்கார்ந்துருந்து அவருக்காக வரிஞ்சு கட்டி பேசிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒரு கேவலமான மனிதர்களை பார்க்கல. அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் கழுவி விட்டார், டயர் நக்கின்லாம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு போய் அவர்கிட்ட ஒரு எம்பி சீட்டுக்கு கேவலப்பட்டு போய் ஒரு ஜாதி சங்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் போய் அசிங்கப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்போ கூட பாருங்களா, என்டிஏ கூட்டணியில் ஒரு அறிக்கை விடுறாரு.
எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அறிக்கை, ராமதாஸ் எதுக்கு அறிக்கை விடுறாரு? அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறவர் எதுக்கு அறிக்கை விடுறாரு? யாராவது கேட்குறீங்களா? ஆனால் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. திமுக தமிழ்நாட்டில் செல்லாது, திமுக செல்லாது, திமுக வந்துடக்கூடாது, திமுக வந்துடக்கூடாது. ஏங்க திமுக ஒரு காலத்தில் ஆண்டார், அது வந்து தீய சக்தின்னு சொல்லாது புரட்சித்தில். அதனால தான் 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வாழ விடலை. திரும்பி அப்புறம் வந்தாங்க, திரும்பியும் பிரச்சனைகள் உருவாச்சு. புரட்சித்தில் அம்மா திரும்பி மக்களுக்காக எடுத்தாங்க. இந்த தடவை வர என்ன குறை சொல்லுங்க? 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு, நீ 5 லட்சம் கோடியை வாங்கி வச்சுட்டு தானே சார் போயிருக்க? நீ எவ்வளோ கடனை வச்சிருக்க? அதுக்கு வட்டி என்ன கட்டணும்? இதெல்லாத்தையும் சிந்திக்காமல் பொட்டாம்பளமாக பேசிக்கிட்டார். இவ்வளவு பணம் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியும்? தமிழக மக்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் இந்த காலத்துலேருந்து தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்துலேருந்து அவர் இந்த கட்சியில் உழைச்சி, தமிழ்நாட்டில் உழைச்சி 89லேருந்து எம்எல்ஏ ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறார். வெற்றி மேயர் ஆகி மக்களாக உட்கார்ந்துருக்காரு. இன்றைக்கி காலையில் மெட்ரோ ரயிலில் ஏறுறாரு, பஸ்ஸில் ஏறுறாரு, இதில் போகிறாரு. நீ இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை விட்டுரும், டெம்போ டிராவலர் விட்டு இறங்கி வர மாட்டேங்கிறேன். உன் பக்கத்தில் நிற்கிற ஜெயக்குமார் ஒரு பேப்பரை தொட்டா விடாதுங்கிறார். ஒரு தம்பித்தோட வார்த்தை விட்டா நீ பேச்சை நிப்பாட்டுங்கிற கண்டிஷன் போடுற. உன்னோட ஆளுமையில் உருவான கட்சி அல்ல இது. நீ அவர் அண்ணன் சொன்னது மாதிரி, அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் சொன்ன மாதிரி, திண்ணையில் படுத்து கிடந்து வாங்கின முதல்வர் சொன்ன மாதிரி கூவத்தூர் திண்ணையில் படுத்து கிடந்த முதல்வராக பதவியேற்றவர் இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. அரவணைச்சிருந்தா நாங்கள் உங்களை விட்டு போகிறோம். நீ அரவணைக்க தவறுனா அண்ணன் ஸ்டாலின் அரவணைச்சாரு, நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். அதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா சார், எடப்பாடி அவர்களும் தினகரன் அவர்களும் ஒரே பிரச்சார வாகனத்தில் இருந்து கொண்டு நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, எங்கள் பிரச்சனை வந்து பங்காளி சண்டை மாதிரி அப்படின்னு சொல்ல சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? சேர்த்துடுங்க. இவர் எதுக்கு அமமுகன்னு குக்கரை தூக்கிட்டு தனியாக போகிறாரு? அண்ணன் தம்பியா பங்காளி தான் சேர்ந்தாச்சு இல்லை? நீங்கள் அதிமுகவில் அவருக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்து கூடால வச்சுக்கோ, ரெட்டையில சின்னத்தில் நிற்க சொல்லிக்கோ. அங்காளி பங்காளி எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு இப்படி தானேயா வந்தீங்க? ரெட்டை குழல் துப்பாக்கின்னு ஒருங்கிணைப்பாளராக வந்தீங்க. நீ கட்சி பாஜக கூடால சேர்த்துட்டு போயிட்டா. இவர் பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி போல் எங்களையெல்லாம் விட்டுட்டு திமுகவில் கொண்டு வந்து எங்களை இணைச்சிட்டாரு அண்ணன். இன்னைக்கு அவரை நம்பி நாங்கள் வந்தவங்களெல்லாம் இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம்ல. ஏன் சேர்த்துக்கோ. தினகரனும் எடப்பாடியும் நாங்கள் நகமும் சதயமாகி விட்டோம், நாங்கள் ஓர் உயிர் ஈருடல் சொல்லிட்டு போயிட்டு சேர்ந்துடுங்க. யாரை ஏமாத்துறீங்க? நாளைக்கு நீ எத்தனை சீட் எடுப்ப, நீ என்ன பண்ணுவ, எடப்பாடி எப்படி தட்டுவ? நீ பெரிய அசோகன், அவர் பெரிய வீரப்பா. நல்லா புரிஞ்சுருங்க. உங்கள் ஸ்டைல்லே தினகரன் அவரோட பேச்சிலே நான் சொல்கிறேன். தினகரன் பெரிய அசோகன்னா அவர் பெரிய வீரப்பா. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதனால இந்த நம்பியார் வேண்டான மாதிரி மக்கள் விரும்பப்பட மாட்டாங்க. மக்களோட எண்ணங்கள் இவங்க 2 பேருமே அரசியலுக்காக நடிக்கிறாங்க, அரசியலுக்காக நம்மளை ஏமாற்ற வந்திருக்காங்க. நீங்கள் சிரிச்சுக்கலாம். இவர் பேசும்போது அவர் ஒரு சிரிப்பு மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஏன் திரும்ப சசிகலாமா சொன்னாங்களே, என்ன கொரோனா நோயாளியை கொண்டு வந்து விட்டாங்க, நான் இந்த ஜெயிலுக்கு வந்தால் இது பண்ணுவாங்க, நன்றி உள்ள, அதாவது நாய்க்கு கூட பிஸ்கெட்டு போட்டு அது வந்து நன்றியோடு இருக்குன்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமியால் இது வரைக்கும் பதில் சொல்ல முடியல? காலில் விழுந்தது குத்தமானு கேட்டேன். காலில் விழுந்தது குத்தம் இல்லை, காலை வாரினதான் குத்தம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? கார்பெட்டுன்னு சொல்லி காட்டினார் நம்ம தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர். அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினார். காட்டின உடனே அவர் இதெல்லாம் கார்பெட் இல்லைங்க, இது வந்து ஒரு ஆள் படுத்திருக்காருன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சு ஊர் எல்லாரும் அதை காட்டுக்குன்னு அலமுதுது. ஆனால் இவர் வந்து அவரை என்னெல்லாம் பேசுனார்? பால்டாயில், அவர் பால்டாயில் குடிச்சு படுத்துக்கு நீ படத்தை காட்டியா? சும்மா ஒருத்தர். அதனால தான் உனக்கு பால்டாயில் பழனிசாமின்னு பேர் வச்சார். நல்லா புரிஞ்சுருங்க. பால்டாயில் பழனிசாமின்னு இப்போ அந்த படம் ஏற்கனவே 11 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, 11ஆவது தோல்வி பழனிசாமி. என்ன எத்தனை பட்டம் வாங்குறாரு சார்? எத்தனை பட்டம் வாங்கிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில்? தோல்வியே முகமாக கொண்டு இருக்காரு. நீங்கள் முதல்வராக இருக்கும். அப்படியும் அதாவது அவரை நான் ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம பணம் கொடுத்து வாங்கின கட்சியை நம்ம விடக்கூடாது, வியாபாரம் பண்ணிட்டாரு கட்சியை, அதனால விடக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. எடப்பாடி அவர்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா, உதயநிதி நீங்களாம் எப்பயோ செத்துருக்க வேண்டியது, ஏன் உயிரோடு இருந்து ஏன் உயிரை வாங்குறேன்றாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலகட்டத்திலே போயிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சாபம் ஒரு தோணிலே பேசிட்டு இருக்காரு சார். அது ஒரு அநாகரிகமான பேச்சு, ஒரு தற்குறித்தனமான பேச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்படி பேசுனது கிடையாது, புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இப்படி பேசுனது கிடையாது. ஒருத்தரை இன்னும் நான் சொல்ல போனீங்கன்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு திமுகலேருந்து வெளியிட்ட அறிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்தை ஒழிய உங்களை வாழ விடக்கூடாதுன்னு எங்களுடைய கருத்து இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு திமுக. அதாவது அம்மாவுடைய உணர்வு திமுக அன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. ஆனால் நீ வந்து
ஒரு கட்சியோட துணை முதலமைச்சர் அவரை போய் வாழக்கூடாது சாகு, முதலமைச்சரை பார்த்தா நீ கொரோனாவில் போயிருப்ப, எவ்வளோ ஒரு தரங்கட்டமான தற்குறித்தனமான பேச்சு. சொல்லுங்க பார்ப்போம். இவரை ஒரு தலைவராக லீடராக வைக்க முடியுமா? ஏங்க இவரை நம்ம ஒரு தலைவராக எந்த தொண்டனா? நாங்கள்லாம் எம்ஜிஆர் வழியில் வந்த ஆட்கள். நான் உண்மையிலே கலைஞர் வழியில் வந்தவங்க இல்லை. நான் உண்மையிலே சொல்ல போனால் நான் எம்ஜிஆர் வழி தான், அம்மா வழி தான். கடைசி 45 ஆண்டு காலம் நாங்கள் பரம்பரை அதிமுக தான். எங்கள் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் தான், இல்லை நாங்கள் மறுக்கலை. ஆனால் நீ தலைவன் சரியில்லையே, ஒன்று நாங்கள் எப்படி தலைவனாக ஏற்றுக்கிட முடியும்? நீ இருக்கிறவனெல்லாம் வெட்டி முறிச்சிட்டு உள்ளே போயிட்டு இருக்க, உனக்கு ஜாலரை அடிக்கிறோம், உன் காலை பிடிக்கிறோம், உன் முன்னாடி நின்று வாழை பிடிக்கிறவனை மட்டும் தூக்கி தலைவர் வச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி உனக்கு டவுசர் மாட்டி விடுற மாதிரி கூடால வாரம் பாருங்க, தலைவாய் சுந்தரம் அவனுக்கு செருப்படுத்து போடுறான், அந்த மாதிரி வாரம் பாருங்க, அவனுக்கு மட்டும் நீ கொடுத்துருக்க. பெரும்பாலான நாடார் சமுதாயம் இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை நீ கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் வேலை செய்வானா? இன்னைக்கு அந்த ஆள் ஓட்டு கேட்டு போறாரு. கூட 4 கட்சிக்காரன் 5 கட்சிக்காரன் பேரை சொல்லுங்க சார். பேர் சொல்ற மாதிரி ஒரு 5 பேரை போய் சொல்லுங்க. எவனா போறானான்னு பார்க்க சொல்லுங்க. இது அங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. காசு கொடுத்தாதான் நாளைக்கு பூத்துக்குள்ளே இருப்பான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. திமுக இல்லை, பிஎல்ஏக்கள் அப்படி வச்சிருக்காங்க. பூத்துக்குள்ளே இருக்கிறத வார் ரூம் வரைக்கும் தெரியுது. நீ எந்த ரூமில் சொல்லி கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க? நீ எல்லாத்திட்டையும் கெஞ்சிக்கிட்டு ஒரு சீட்டு போடுறதுக்கு அதிமுகவுடைய கூட்டணி கட்சி அமைக்கிறது பிரிக்கிறதுக்கு கூட நீ டெல்லிக்கு போயிட்டு ஓடி வர, அமித்ஷாட்ட போய் முத்திரை குத்திட்டு வர. உன்னை எப்படி நம்பி அதிமுகவோட படுதோல்வி? 224 தொகுதியிலையும் ஒரு தொகுதி கூட எடப்பாடி உள்பட தோல்வி பெறணும். தோல்வி பெற்றாதான் அதிமுக மீட்டு எடுக்க முடியும். அதை மக்கள் சிந்திக்கணும், அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்ட அடமானம் போயிடாம 234 தொகுதியிலையும் மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, 234 தொகுதியிலையும் எடப்பாடி தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சாதான் எடப்பாடியோட தற்குறித்தனங்கள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சு, நான் சொல்லலை, அண்ணாமலை சொன்னது தான். அதனால் அந்த தற்குறித்தனங்கள்லாம் தெரிஞ்சு நாளைக்கு ஒரு புதிய அதிமுக உருவாகும். புரட்சித் தலைவர் உருவாக்கின கட்சி, புரட்சித் தலைவர் அம்மா வளர்த்த கட்சி கண்டிப்பாக அழியாது. தமிழ்நாட்டில் மக்கள் சேவைக்கு அது என்னைக்கும் உயிரோடு தான் இருக்கும். அந்த உயிரோட இருக்கணும்னா இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடையணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா வேற தீவிரமாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தினகரன் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாதுங்களா சார்? தினகரன் தான் இங்கேயும் அங்கேயும் போடுற ஒரு பச்சவந்தியா இருக்காரு சார். அவர் ஒரு மனிதராக தெரியலையே. அவர் தினகரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேற்று வர ஒரு கொள்கை பிடிப்பே கிடையாது. அவர் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்? அமமுக அதிமுக மீட்டெடுப்பு தானே கட்சி ஆரம்பித்தார். அப்போ அந்த அதிமுக நீங்கள் மீட்டெடுத்து வச்சிடலாம், நீங்கள் அந்த அதிமுகவில் போய் இணைஞ்சு வச்சிடலாம், கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் குக்கர் சின்ன குக்கரை முடிச்சுட்டு நீங்கள் போங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நம்பலை. சரி, ஏன் நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கலை? தினகரன் ஏன் ஒரு தொகுதியில் நிற்கலை? ஏன் நிற்க வேண்டியது தானே? ஏன் அவர் மனைவியை நிப்பாட்டி விட வேண்டியது தானே? ஏன் அன்புமணி ராமதாஸ் நிப்பாட்டி விட வேண்டியதுனா அவர் வேணா அவர் மனைவியை விட்டுருக்காரு. ஏன்னா இவர் எம்பி அவர் எம்எல்ஏ ஆயிடுவாங்கன்னு நினச்சி விட்டுருக்காரு. அவர் பதவி ஆசைன்னு விடுங்க. ஏன் ஜி.கே. வாசன் ஏன் நிற்கலை? ஏன் இவங்க கூட்டணியில் யாராவது நிற்கிறாங்களா? முதல்ல அண்ணாமலை நின்னாரா? அண்ணாமலை எனக்கு வேண்டாம் சாமி விட்டுருன்னு ஓடிட்டார். கடைசி வரைக்கும் பஞ்சாயத்து, அமித்ஷா வரைக்கும் மோடி வரைக்கும் போய் பஞ்சாயத்து முடிச்சு போச்சு. அவர் ஆனால் மானஸ்தை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு மானஸ்தை. இப்பவும் பேசுன்னு சொன்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் பேசிட்டு இருக்காரு ஒழிய எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக மாட்டார், 234 தொகுதியிலையும் தோக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் அண்ணாமலை போய் பேசிட்டு இருக்காரு ஒழிய எடப்பாடி முதல்வர் ஆகணுங்கிறது அண்ணாமலையோட மஞ்சள் ஒரு விதம் கிடையாது. ஏன்னா அவர் தானே சொன்னார், மோடியோட நாமினேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது தோக்க போகிற மோடிக்கு நான் அங்கே வரணும்னு சொன்னால் எடப்பாடி நான் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் அவர் சொன்னார். இவர் ஒரு தற்குறி, 4வது இடத்துக்கு தள்ளப்படுவார் தமிழக தேர்தலில் சொன்னது அண்ணாமலை. இந்த அண்ணாமலை போய் நீ ஓட்டு கேட்டால் கொங்குல இருக்கவும் காரி துப்புவோம். இவர் போய் ஓட்டுக்கே நின்னா டெபாசிட் இழந்து போவார். இந்த அவமானம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இவர் எம்பியா நிற்கும் போது வெற்றி பெற வேண்டியது. கோவையில் யாரெல்லாம் பேசுகிறோம், வேலுமணியிலேருந்து அந்த சிங்க ராமச்சந்திரன்லேருந்து எடப்பாடியிலேருந்து அண்ணாமலை போய் கழிவு ஊற்றுனாங்களா? அப்புறம் நீங்கள் எப்படிங்க அண்ணாமலையை திரும்பி கூப்பிட்டு எங்களுக்காக பிரச்சாரத்துக்கு போங்க? அதான் அவர் சொல்லிட்டார், சேலத்துக்கு நீ வராதப்பான்ட்டார் அண்ணாமலையை. சேலத்தில் எடப்பாடிக்காக ஓட்டு கேட்டு வரண்டான்ட்டார் அண்ணாமலையை. அப்புறம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அக்கா எனக்கு ஒரு தமிழ் சேர்க்கா இதே மயிலாப்பூரில் தான் நிற்கிறாங்க, என்ன செய்ய முடியும், சொந்தக்காரங்க தான். அந்த அக்கா ஒழுங்காக கவர்னராக இருந்துட்டு போயிருக்கலாம், மதிப்பு மரியாதையோடு இருந்தோம். அது எம்பிலேயே நிற்கிது, எம்எல்ஏ நிற்கிது, நாளைக்கு வார்டு கவுன்சிலர்லேயும் நிற்பாங்க போல இருக்கு. போகிற போக்கு பார்த்தா அவங்க வார்டு கவுன்சிலரில் சீட்டு தாங்கன்னு நிற்கிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க போல இருக்கு. இப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்க. பாருங்க, அச்சுராஜா போயிட்டாரு,
ஒரு இள கணேசன் மரியாதையோடு போயிட்டார். நீங்கள் பாஜகவில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள்லாம் பாருங்களேன். பொன் ராதாகிருஷ்ணன் சீட்டு இல்லை. எங்கள் ஊரில் எங்கள் பாவம் அவருக்கு எம்ஆர் காந்தி என்னாச்சு, செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார், கட்டில் படுக்க மாட்டேன்பார் எல்லாம். ஆனால் எல்லாம் பெஞ்சில் தான் படுத்திருப்பார். இப்படிப்பட்டவர் ஒரு முறை போட்டு விட்டாங்க. இந்த முறை எப்படி போடுவாங்க? அங்கே ஆஸ்டினுக்கு நல்ல மரியாதை. நாகர்கோவில் தொகுதியில் ஆஸ்டினுக்கு சரியான மரியாதை இருக்குது. அது மாதிரி கன்னியாகுமரி தொகுதியில் மகேஷ் அங்கே இருக்கிற மேயர் தளவாய் சுந்தரத்தை இதோடு அழிக்கணும்னு நினச்சி அதிமுககாரன்னு வேலை செய்கிறான். நானே பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அதிமுகவில் இருக்கிற தொண்டனு இதோட தளவாய் சுந்தரம் வாஞ்சாதான் கட்சி நாளைக்கு உருப்படும், இந்த ஆள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாதுங்கிற உணர்வில் வேலை செய்கிறான். இது போல் எத்தனை தொகுதியில் வேலை செய்வான், எத்தனை 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏலாம் நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த வேதனையை எல்லாத்தையும் கொட்டி தீக்கிற காலம் 2026. என்போன்ற தொண்டர்கள்லாம் இது எனக்கே உண்மையிலே களத்தில் இறங்கி நிற்கிறோம். ஆனால் எங்கள் அம்மாவோட உடல்நிலை சரியில்லை, அதனால நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்து உங்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணுறேன், பரப்புரை பண்ணுறேன். இல்லைன்னா நானே களத்தில் இறங்கி தளவாய் சுந்தரத்தை ஓட விரட்டுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா நாகர்கோவில் தொகுதி, என் தொகுதியில் இப்போவும் எங்கள் அண்ணெல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். நான் போகலன்னா கூட என் கூட பிறந்த அண்ணெல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மாப்பிள்ளை மச்சான் தம்பி எல்லாம். இருந்தாலும் ஆஸ்டின் என்ன வெற்றி பெறணும், இவர் வெற்றி பெறணுங்கிற ஒரு உணர்வு தான். ஏன்னா அந்த என் மாவட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கருத்துக்கள் நீங்கள் கேட்டதுனால. அப்போ திமுக வர்றதுக்கு பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்குது. நாங்கள் கேட்கும்போது போகும்போது உங்களுடைய ஊடகத்தில் பரப்புரை பண்ண போகும்போது இடங்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது திமுகவுக்கு இப்போவே 150 160 சீட்டு எழுதி வச்சுட்டாங்க. இனி கூட்டணி சண்டை போட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது 150லேருந்து 200 சீட்டுக்குள்ளே வரும். ஆனால் 2வது இடத்துக்கு நடிகர் விஜய் தான் வருவார், எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நீங்கள் வேணால் மறுமுறை நீங்கள் மே 4 முடிஞ்சோன்னா வாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் பாருங்கள், 2வது இடத்துல விஜய் இருப்பார். இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.